கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் 30ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்தை பாருங்கள். ஏன்னா ராசிக்கு நம்ம பார்க்குறத விட லக்னத்தை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ஒரு விருச்சிக ராசியாக இருக்குன்னு வச்சுக்கோமே, நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள்னு ஒன்று சொல்கிறோங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து ஒரு தசாபுக்தி நடக்கும். ஸோ அதை நோட் பண்ணி வச்சு அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன். சூரியன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு 8ல் இருக்காருங்க. ஸோ அப்போ வந்து தேவையில்லாத மன உளைச்சல், அதே மாதிரி வந்து கணவன் மனைவி நடுவில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் ஒரு தேவையில்லாத பிரச்சனையை பற்றி பேசி அதனால் சண்டை போட்டுக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசிகளுக்கு வந்து உங்களது 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் 7ல் இருக்கும்போது நல்ல வியாபாரத்தால் நல்ல லாபம் வர்றது, நல்ல வருமானம், காசு வர்றதுக்கான இப்படிலாம் சூப்பராக இருக்குங்க. சிம்ம ராசிகள் வந்து உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன், அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது 8ல் இருக்குங்க. ஸோ 8லேருந்து இப்போ 9 போயிடுச்சு. ஸோ அப்போ என்ன மாதிரி விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் புதுசாக டாக்குமெண்ட்டு இல்லை ஒரு அக்ரிமெண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்க அந்த விஷயம்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 7ல் இருக்கும்போது ரொம்ப சிறப்பான விஷயங்கள், புதிய சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள் இருக்கும். அப்பா சம்பந்தமான விஷயங்கள் சார்ந்த சொத்துக்கள் உங்களுக்கு அமைகிறதுக்கான வாய்ப்பு, அதுக்கான முயற்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படலாம். சில பேர் வந்து பார்த்தா ரியல் எஸ்டேட் துறை இதில் இருக்கவங்களாம் வந்து நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்பும் சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 5 8ஆம் அதிபதியான குரு இப்போ 11ல் இருக்கும்போது குழந்தைகளால் நல்ல லாபம். குழந்தைகள் இந்த காலேஜில் சீட்டு கிடைக்காது அப்படின்னு நினச்சிருந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக காலேஜில் வந்து சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திடீர் லாபங்கள் வராது, நடக்காதுங்கிற நினச்சிருந்த விஷயங்கள் திடீர்னு நடக்கிறது. ஒரு கோயிலுக்கு ரொம்ப நாளாக போயிட்டுருக்கணும், ஒரு பரிகாரம் ரொம்ப நாளாக பண்ணோம் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கேன், இந்த கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா இப்போ அது போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போது ஒரு நல்ல பெரிய திடீர் காசு வர்றதுக்கான வாய்ப்புகள் அது வந்துருச்சுன்னா கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா காலியாடுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது நிறைய வருமானங்கள்லாம் வந்தாலும் கொஞ்சம் வந்து அந்த ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். ஏன்னா ஒரு கும்பலில் வந்து ஒரு கிரகம் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 10ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 8ல் 9ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். சிம்ம லக்னமாக வந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு பிரச்சனை, ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், தேவையில்லாத வாக்குவாதங்கள் கணவன் மனைவி நடுவில் வரதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக வந்து சந்திரன் தசாபுக்தி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி கொடுக்கும் ஒரு 2-3 நாட்கள், அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சரியாடுங்க. ஸோ சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 7ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. பூமியினால் நல்ல லாபங்கள் வர்றது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுக்தி. ராகு 7ல் இருக்கும்போது வியாபார வாய்ப்புக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறது, வெளியூர் வெளிநாடு போகிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். சிம்ம லக்னமாக வந்து குரு தசாபுக்தி. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 8ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது திடீர் நடக்காத விஷயங்கள் திடீர் நடக்கிறது, செயற்கையினால் ஒரு குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பிறப்பது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சிம்ம லக்னமாக வந்து சனி தசாபுக்தி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் இருக்கும்போது வேலையில் வந்து உஷாராக இருக்கணுங்க. வேலையில் வந்து இடவிடமாக பேசிடுவாங்க, நம்ம வாயை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். எதிராளி ஏதாச்சும் ட்ரிகர் பண்ணான்னா அதனால் எமோஷன் ஆனிங்கன்னா அதனால் பாதிப்பு நமக்கு தாங்கிறத வந்து உஷாராக பார்த்துக்கணும். சிம்ம லக்னமாக வந்து புதன் தசாபுக்தி வந்தார்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 2ஆம் அதிபதியான 2 11ஆம் புதன் வந்து 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பேசி போகும்போது கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக வந்து கேது தசாபுக்தி. கேது வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும், கொஞ்சம் வெடி கொடுக்குன்னு பேசுவீங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதோ பழகும்போதோ வந்து கொஞ்சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் பேசுகிறவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏதாச்சும் நான் இப்படி தான் அப்படித்தான்லாம் பேசக்கூடாது. சிம்ம லக்னமாக வந்து சுக்கிர தசாபுக்தி இருந்தால் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பருங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனசார வந்து சாமியை கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த சாமி நம்மக்கிட்ட வரும், நம்மக்கிட்ட வந்து அதை ஒன்றணும்.
அது இருக்குன்னு நம்பி ஒன்றும்போது கண்டிப்பாக சூப்பரான விஷயங்கள் நடக்கும் சொல்லிட்டு டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து சனீஸ்வர பகவான் என்னென்ன தோஷங்கள், எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அதுக்கான நிவர்த்தி, சனீஸ்வர பகவானின் நிவர்த்திகள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம சொல்ல போகிறது. ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஷ்டம சனி, 7.5 சனி அப்படின்லாம் பயங்கரமாக பயமுறுத்துவாங்க. ஸோ அது வந்து அவங்களுடைய தசாபுக்தி காலங்கள் வருகிற காலகட்டத்தில் தான் வந்து ரொம்ப பெருசாக பாதிக்கும். முதல்ல வந்து 7.5 சனியை பற்றி பேசுவோம். ஸோ 7.5 சனிங்கும்போது அதுதான் ரொம்ப ஒருத்தர் வந்து 7.5 சனி வந்துருச்சுன்னா ஒரு 7.5 வருஷமும் அவன் கஷ்டப்படுவானா? கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க. அது வந்து அது மாதிரி கஷ்டங்கள் வரவே வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அது 7.5 வருஷம்லாம் ஒன்றும் வராதுங்க. அது வந்து என்ன கணக்குனா, சனீஸ்வர பகவான் 12ல் போகும்போது அங்கே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளானட்டோ அங்கே வேறு ஏதாவது ஒரு கிரகங்களோ இருந்ததுனா தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு 2 வருஷம் பாதிப்பு கொடுக்கும். அதுவும் எவ்வளோ நாள் கொடுக்குன்னா ஒரு 2 மாதம் தாங்க கொடுக்கும். அதுக்கு மேலே கொடுக்கவே கொடுக்காது. அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஜென்மத்தில் இருக்குன்னு வச்சுக்கோமே, இப்போ அதாவது உங்கள் ராசியில் உங்கள் சந்திரன் மேலே போகுதுன்னா அப்போது ஒரு 2 மாதம் தான் பாதிக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, கிரகம் இருந்தால் தான். கிரகம் இல்லைன்னா எந்த பாதிப்பும் சனீஸ்வர பகவான் 7.5 சனியில் கொடுக்கவே மாட்டார். அதே மாதிரி 2ல் போகும்போது ஒரு 2 வருஷம் ஃபுல்லாக கொடுப்பானா கிடையாது. அங்கே ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அது மேலே அந்த கிரகம் போகும்போது தான் உங்களுக்கு. இதுலேயே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, குரு மேல் சப்போஸ் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் வந்து 7.5 சனி நடக்குது, அப்போ உங்கள் சந்திரன் கூடவே குருவோ, குரு மேலே வந்து சனிலாம் போகும்போது நல்ல காசை கொடுத்தோம், பெரிய காசை கொடுத்துரும். சனி மேலே சுக்கிரன் போகும்போது பெரிய காசை கொடுத்துரும். அதனால் 7.5 சனிங்கிற போது நீங்கள் மேக்ஸிமம் வந்து அதோடைய பாதிப்புன்னு சப்போஸ் இருந்ததுன்னா அது வந்து ஒரு 2 மாதம் தான். 2 மாதத்துக்கு மேலே அது பாதிப்பை கொடுக்காதுங்கிறது தான் மைண்டில் ஏற்றிக்குங்க. அதுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அதனால் வந்து அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியில் வந்துடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனியும் இதே கதை தான். ஸோ 8ல் சனி போகும்போது இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு தசாபுக்தியில் வந்து அந்த சனியோட கனெக்டிவிட்டி இருந்ததுன்னா கொஞ்சம் பாதிப்பில் கொடுக்கும். அங்கே ஏதாவது கிரகங்கள் இருக்கும்போது அந்த பாதிப்பில் கொடுக்க முடியும். மற்றபடி அது தசாபுக்தியில் கனெக்ட் ஆகி இல்லை அந்த சனியோட பார்வை அந்த பிளானட்டுக்கு இருந்தால் தான் வருமே ஒழிய அப்படியே பிளைண்டாக வந்து ஒரு அஷ்டம சனி வந்து கெடுக்குமானா கிடையவே கிடையாதுங்கிறது தான் மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, எனக்கு வந்துருச்சுங்க, எனக்கு ஒரு மன ரீதியாக ஒரு பாதிப்பு இருக்குது, ஒரு 7.5 சனி வந்துருச்சுன்னா எனக்கு பயமாக இருக்குங்க, அதே மாதிரி வந்து அஷ்டம சனி வந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப டோட்டலாக கவுத்துட்ருமோன்னு ஒரு பயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? என்னை பொறுத்தவரை சனீஸ்வர பகவானுங்கிறது வந்து கால் பகுதியை குறிக்கிறவர். அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, துதிகாலை நல்லா கால் பகுதியை வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணணும். நம்ம காலை வந்து க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி வந்து உங்கள் கிரக நிலவரங்கள் வந்து இந்த 2 மாதமோ அந்த நான் சொன்ன அந்த கிரகங்கள் இருக்கும்போது அது மேலே போகும்போது நீங்கள் வந்து செருப்பு போடாமல் நடக்கணுங்க. ஸோ அது வந்து ஒரு பரிகாரம். அது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து அந்த பெயினை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? இல்லை சார் எனக்கு வந்து அது ஒர்க் ஆகாதான், இல்லை இது ட்ரை பண்ணி பாருங்கள். செருப்பு போடாமல் நடக்கிறது வந்து சனீஸ்வர பகவானுக்கு, நீங்கள் அது அஷ்டம சனியாக இருக்கட்டும் 7.5 சனியாக இருக்கட்டும், அது வந்து ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். அப்படி இல்லைங்க அது எனக்கு ஒர்க் ஆகாதுன்னா சனிக்கிழமைகளில் ஒரு நாள் ஒரு 24 hours வயிற்றை காயப்படும். வயிற்று பட்னி இருக்கிறது. ஸோ அந்த வலியை உங்கள் உடம்புக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பாதிப்பு கண்டிப்பாக போகும். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஏதாச்சும் கஷ்டப்படுற வயதானவர்கள், ஊனமுற்றவங்க, அவங்களுக்கு வந்து சனிக்கிழமையில் ஒரு சாப்பாடோ இல்லை ஒரு துணிமணியோ எடுத்து கொடுக்கறது வந்து வழக்கமாக வச்சுட்டிங்கன்னா இந்த 7.5 சனி அஷ்டம சனிலாம் உங்களை ஒன்றுமே பண்ணாது. அதுதான் உண்மையான ஒரு தீர்வு. இதுதான் உண்மையான பரிகாரம். நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இதுக்காக போய்ட்டு எள்ளு விளக்கு போடுறது தப்புன்னு சொல்ல மாட்டேன், சொல்கிறேன். எத்தோட ஒரு எள்ளு விளக்கு கொண்டு போய் போட்டு அது அப்படிலாம் இல்லை. ஏழை எளியவர்களுக்கு ஏதாச்சும் சாப்பாடு, அதாவது ஊனமுற்றவர்கள், வயதானவர்கள், யாராவது கஷ்டப்படுறவனுக்கு வந்து காசோ துணிமணியை வந்து சனிக்கிழமைகளை எடுத்து கொடுத்துட்டு ஒரு நாள் நீங்கள் பட்னி அவனுடைய அந்த வலியை நீங்கள் தாங்கிட்டிங்கன்னா இந்த 7.5 சனி அஷ்டம சனியோட பாதிப்பு கண்டிப்பாக போய்டும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம். அதே மாதிரி கால்களை நல்லா வாஷ் பண்ணி டெய்லி வந்து அதை வாஷ் பண்ணி கொஞ்சம் கவனம் எடுத்து நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அதுதான் வந்து இதுக்கான பரிகாரம் மொழியை. மற்றபடி வரணும்னா மற்றபடி வந்து சனீஸ்வர பகவானுங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரை குலதெய்வத்தை வந்து மேஜராக கும்பிட்றவன், ரொம்ப பர்டிகுலராக வந்து குலதெய்வத்தை வந்து பர்ஃபெக்டாக வழிபடுறவனுக்கு இந்த 7.5 சனி அஷ்டம சனிலாம் ஒன்றுமே பண்ணாது. ஏன்னா குலதெய்வம் கூட இருந்து காப்பாற்றுங்கிறது தான் நியதி. அதனால் வந்து இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் குலதெய்வத்தை வந்து பர்ஃபெக்டாக பிடிச்சிருங்க. எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க, நான் என்ன பண்ணுறது தெரியலன்னா சனிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற ஐயப்பன் கோயில் போகும். ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு சும்மா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் உட்காருங்க. உட்காந்துட்டு அந்த வைப்ரேஷனில் இருந்தீங்கனாலே
கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய இந்த சனீஸ்வர பகவான் மற்றும் இந்த ஏழை சனி அஷ்டம சனி சம்மந்தமான விஷயங்களில் எந்த பாதிப்பும் வராதுங்கிறது வந்து கேரண்டிங்க. ஸோ அதனால் வந்து முயற்சித்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து பண்ணி பாருங்கள் சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.